இன்றைய இந்த அறிவியல் உலகத்துல தகவல் தொடர்புன்றது ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த தகவல் தொடர்பு, இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு ஒர்ஸ்டான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இல்லையா, சில சூரிய புயல் இது மூலியமா சில நேரத்துல பாதிக்கப்படுது. சோ பூமியிலேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்கும் போது நம்ம பூமியில இருந்து ஒரு 16 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு. அது ஒரு 50 செகண்ட்ல. இதை எப்படி நாசா விஞ்ஞானிகள் செஞ்சு காமிச்சாங்க? அதனால நமக்கு என்ன யூஸ்? வாங்க இன்னைக்கு இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்டர் பிஹைண்ட் இட் அன்பு வணக்கங்கள். 1852ல இத்தாலியன் ஆஸ்ட்ரானமர் ஒருத்தர் சைக் அப்படின்ற ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிக்கிறார். யூஸ்வலா ஆஸ்ட்ராய்டு பார்த்தோம்னா மார்ஸ், ஜூபிட்டர் இது ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கும். இந்த ஆஸ்ட்ராய்டு பத்தின ஆராய்ச்சி காலப்போக்குல நிறைய மேற்கொள்ளப்படுது. சோ அதனோட ரிசல்ட்டா இது ஒரு மெட்டல் ரிச் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னும், இதுல நிக்கல் அயன் நிறைய இருக்குன்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கிரகத்துடைய ஆரம்ப நிலையா கூட இந்த ஆஸ்ட்ராய்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் விஞ்ஞானிகள் வராங்க. சோ நம்ம இந்த ஆஸ்ட்ராய்டை பத்தின ரிசர்ச் நம்ம நிறைய செஞ்சோம் அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் நெருங்கவே முடியாத நம்ம பூமியுடைய உள்மையத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் முடிவு பண்றாங்க. சோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அக்டோபர்ல அந்த ஆஸ்ட்ராய்டோட பேரான சைக், அதே பேர்ல சைக்ன்ற ஒரு ஸ்பேஸ் கிராப்ட விஞ்ஞானிகள் அனுப்புறாங்க. பட் இந்த இடத்தான் நாசா விஞ்ஞானிகள் ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் கிராப்ட் குறிப்பிட்ட அந்த ஆஸ்ட்ராய்டை 2029ல தான் போய் ரீச் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அந்த ஸ்பேஸ் கிராப்ட் அதனோட ஜேர்னில என்ன பண்ண போகுது அப்படின்னா, எர்த் கூட ஹை பேண்ட்வித் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ்க்கான நிறைய டெஸ்ட்டை மேற்கொள்ள போகுது. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இப்போ அந்த 16 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து 50 செகண்ட்ல லேசர் லைட் பூமியை ரீச் ஆனது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூமியில இருந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட எப்படி கம்யூனிகேட் பண்றோங்கிறத பத்தியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பூமியில இருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமி கூட கம்யூனிகேட் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுல நிறைய சவால்கள் இருக்கு. அதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வேகமா நகர்ந்துகிட்டே தான் பூமிக்கு நிறைய டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. பூமியில எப்படி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கோ அதே மாதிரிதான் ஸ்பேஸ் கிராஃப்ட் வெவ்வேறான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி வழியா டேட்டாவை என்கோட் பண்ணுது. இப்போ பெரும்பாலான ஸ்பேஸ் கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தோம்னா ரேடியோ வேவ்ஸ் மூலமா தான் மேற்கொள்ளப்படுது. ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், மின்காந்த நிறமாலை, இதுல பார்த்தோம்னா ரேடியோ வேவ்ஸ்க்கு தான் லாங்கஸ்ட் வேவ் லென்த்தும் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது குறைவான அதிர்வெண் கொண்டதாகவும் இருக்கு. மேலும் எந்த மாதிரியான வெதர் கண்டிஷனா இருந்தாலும் ரேடியோ வேவ்ஸ் ஈஸியா டிராவல் பண்ணும். அது மட்டும் இல்லாம டிராவல் பண்ற பாத்துல ஏதாவது அப்டக்கல்ஸ், ஏதாவது தடங்கல்கள் இருந்தாலும் அதையும் கடந்து ஈஸியா டிராவல் பண்ணும். இதனாலதான் பெரும்பாலான ஸ்பேஸ் கிராஃப்ட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ரேடியோ வேவ்ஸ் மூலியமா நடக்குது. எப்படி ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஓல்டு டெலிபோன் லைன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி இப்போ நாசாவுடைய டிசாக் எக்ஸ்பெரிமெண்ட், டீப் ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ரேடியோ வேவ்ஸ்க்கு பதிலா நியர் இன்ஃப்ராரெட் லேசர் சிக்னல்ஸையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த டிசாக் எக்ஸ்பெரிமெண்டோட ஃபர்ஸ்ட் டெமோ நவம்பர் 14 ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. அதனோட ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் டீப் ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு ஒரு சிக்னல் வந்தது. அதாவது பூமியில இருந்து 16 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு 50 செகண்ட்ல லேசர் சிக்னல் பூமி அடைஞ்சிருக்கு. நிறைய சவால்கள் இருந்தும் எப்படி நாசா விஞ்ஞானிகளால இந்த டிசாக் எக்ஸ்பெரிமெண்டோட ஃபர்ஸ்ட் டெமோவை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சதுன்னா, ரொம்ப துல்லியமான டார்கெட் பாயிண்டிங், ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கிற லேசர் டிரான்சிவரையும் பூமியில இருக்கிற லேசர் டிரான்ஸ்மிட்டரையும் ரொம்ப அக்யூரேட்டா பாயிண்ட் பண்ணணும். ஆனா இது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஸ்பேஸ் கிராஃப்டோட பொசிஷனும் எர்த்தோட பொசிஷனும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால என்ன செய்யறாங்கன்னா, இனிஷியலா யூஎஸ்ல இருக்க ஜெட் ப்ரொபல்ஷன் லேப்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான லேசர் சிக்னல்ல சைக் ஸ்பேஸ் கிராஃப்டோடைய டிரான்சிவருக்கு சென்ட் பண்றாங்க. இந்த லேசர் சிக்னல் ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியில இருக்கிற அதனுடைய டிரான்ஸ்மிட்டரை எய்ம் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த சிக்னல் ரிசீவ் ஆனதையும் அதனுடைய லேசரை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை 50 செகண்ட்ல கலிபோர்னியாவில் இருக்கிற ஹேலஸ் டெலஸ்கோப், இதுதான் அதனுடைய டிரான்ஸ்மிட்டர்,
அங்க அனுப்பியிருக்கு. அப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அதாவது 16 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம பூமிக்கும் நிலவுக்குமான டிஸ்டன்ஸை விட 40 மடங்கு அதிகம். ஸோ டீப் ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு வந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ்னா அது இதுதாங்க. ஸோ இந்த டீப் ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் எக்ஸ்பெரிமெண்டால நமக்கு என்ன யூஸ், ஏன் இது இவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிலாவை தாண்டி விண்வெளியில வந்து மனிதர்கள் வந்து பயணங்களை மேற்கொள்வதற்கு நிறைய முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம கிட்ட அதுக்கேத்தவாறு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்கணும். அதுக்கு இந்த டீப் ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இது வழியா ஹை டேட்டா ரேட்ல சயின்டிபிக் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஹெச்டி இமேஜஸ் இதெல்லாம் கூட நம்மளால ஸ்பேஸ்ல இருந்து அனுப்ப முடியும். ஏன் செவ்வாய் கிரகத்துல இருந்து வீடியோ கால் பண்ணி கூட நம்ம பேசலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.